கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் 6th இருந்து 10th வரைக்குமான எல்லா தமிழ்லையுமே நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் ஏரியா, அட்வான்ஸ்டு தமிழ்னு வேறு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியா தான் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைத்துக்குமே இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதா நம்பப்படுது. ஸோ அதனால் இந்த சிறப்பு தமிழ் ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஏரியா வரும், பொருளடக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பொருளடக்கத்தில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது எதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கவிதை இயல், இது ரொம்பவே முக்கியமான ஏரியா. மொத்தமே ஒரு 34 பக்கங்கள் தான். இந்த 34 பக்கங்களும் ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை இயல்னு ஒன்று வருது, செவ்வியல் இலக்கியங்கள் வருது, அறவியல் இலக்கியங்கள் வருது, காப்பியங்கள் இருக்குது, சமய இலக்கியங்கள் இருக்குது, சிற்றிலக்கியங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கான கிளாஸ் நம்ம கவிதை இயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் பார்க்கலாம். இயல் 1 கவிதை இயல் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓகே, பாடப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியாஸ் தான் இங்கே கவர் பண்ணுறதா இருக்குது. முதல்ல கவிதை இயல் பற்றி பார்க்கலாம். கவிதை இயல்னா என்ன, இங்கே பாருங்கள். படைப்பாளன் தன் கருத்துக்களை, இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. பேசுபவர் எதிர்வினையாற்றுபவர் ஆகிய இருவருக்கும் இடையேயான உரையாடல் வடிவம் நாடகம். படைப்பாளரை அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் கதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் கட்டுரை. இவ்வாறு கவிதை, நாடகம், கதை, கட்டுரை அப்படிங்கிற அந்த நாளையுமே இங்கே வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், முதல்ல கவிதைன்னா என்னன்னு பாருங்கள். கவிதை அப்படின்னா இந்த வார்த்தை முக்கியம், உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய வடிவம். நீங்கள் கவிதையை படிச்சிங்கனாலே ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அது எந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ உணர்ச்சி பெருக்கோடு எழுதப்படுறது தான் கவிதை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாடகம்னா என்ன, நாடகத்தில் எதிர்வினையாக இருக்கிறவங்க யார், பேசுகிறவங்க யார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சிலப்பதிகாரம் கண்டென்ட் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணகி பேசுகிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். பாண்டிய மன்னன்கிட்ட பேசுகிறது, அந்த சிலம்பில் இருக்கக்கூடியது முத்தா இல்லை மாணிக்க பரல்களா அப்படின்ற மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் போகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த நாடகங்கள் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு இடையமான கான்வர்சேஷன் நமக்கு நல்லாவே புரியும். இதுதான் நாடகம். அடுத்து பாருங்கள், அந்த படைப்பாளரை அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யக்கூடிய வடிவம் தான் கதை. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அந்த கதையில் உள்ள எல்லா கேரக்டரையுமே நீங்கள் தான் பேசுவீங்க. இப்போ அதே கோவலன் கண்ணகியுடைய கதையை நீங்கள் ஒரு நாடகத்தை கவிதையை எழுத போகிறீங்க அப்படின்னா கோவலன் கதாபாத்திரம் பேசுகிறதையும் நீங்கள் தான் யோசிக்க போகிறீங்க, கண்ணகி பேசக்கூடியதை நீங்கள் தான் யோசிக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே யோசித்து செய்யக்கூடியது நீங்கள் ஒரு ஆள் தான், அதாவது நீங்கள் படைப்பாளர் மட்டும்தான். அதைத்தான் இங்கே கதைன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுரை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம், அதைத்தான் நம்ம கட்டுரைன்னு சொல்கிறோம். தன் படைப்புகளை முன்னிலைப்படுத்தின என்ன அர்த்தம், அந்த கட்டுரை எழுதும்போது அவருக்கு என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்த போகிறாரு, அவருடைய கருத்துக்களை எந்த மாதிரி வெளிப்படுத்த போகிறாருன்னு சொல்கிறது தான் கட்டுரை. அடுத்தது பாருங்கள், தமிழின் தொல்லிலக்கணமான தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள் இருக்குது, ஐவகை இலக்கணங்கள் இருக்குது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்களின் ஒளி, வரி வடிவங்களின் தோற்றம், வகை, அளவு, எழுத்துக்கள் சொல்லாக மாறுறது, சொற்கள் புணர்தல் போன்றவற்றை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எழுத்ததிகாரம் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்ததாக சொல்லதிகாரம் இங்கே இருக்குது. சொல்லதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சொற்களுடைய வகைகள், உருபுகள், சொற்கள் இணைந்து தொடராக மாறுறது, இதெல்லாம் பற்றி விளக்கி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருளதிகாரம். பாருங்கள், 3ஆவதாக கொடுத்துருக்கிற அதிகாரம் பொருளதிகாரம். தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குதுன்றதே ஆல்ரெடி பிவைக்குள்ள கேட்ட ஏரியா தான். பொருளதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன வருதுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். சொற்றொடர்களின் மொழியையும் அதன் பொருளையும் பேசுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொல்காப்பியர் காலத்தின் புனைவாக உருவாக்கப்படும் மொழி பா ஆகவும் பாடலாகவும் பாட்டாகவும் அறியப்பட்டன. பா, பாடல், பாட்டு ஆகியவை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் கேட்குறாங்களே, ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்து அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. பா, பாடல், பாட்டு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள்,
செய்யுளியலில் ஒரு பாவின் உறுப்புகள் 34. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ செய்யுளியலில் ஒரு பாவில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 34 உறுப்புகள் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரையறை செஞ்ச நூல் எதுன்னு கேட்கலாம். தொல்காப்பியம். அதுக்கான பதிலை உங்களுக்கு தெரியணும், பார்த்து வச்சுக்கோங்க. இது ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாகவே படிக்கலாம். அடுத்தது பாருங்கள், புற வடிவத்தில் உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் பாக்கள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என வகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ பாருங்கள், பாவை என்னவா வகைப்படுத்துகிறாங்க? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெண்பாவிற்குரிய ஓசை என்ன, ஆசிரியப்பா என்ன, கலிப்பா என்ன, வஞ்சிப்பா என்ன, எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஏரியாவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 6 to 10th வரைக்குமே தரவாக நீங்கள் இருக்கணும். என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே ஒரு விதமான அடிப்படை நாலேஜை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த 11th 12th சிறப்பு தமிழ் இந்த ஏரியாவையும் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் இந்த கடைசி இந்த 3வது வரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கேட்ட கொஷின். பண்புகள் மூவர் தன் பொழில் வரைப்பின் நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வலியது என்மனார் புலவர். இந்த வரிகள் எந்த நூலில் இருக்குன்னு ஆல்ரெடி கேட்ட பிவைக்யூ ஏரியா இது. இது பாருங்கள், செய்யுளியலில் கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் தொல்காப்பியம் தான். பேரை பார்த்து வச்சுக்கோங்க, தொல்காப்பியம். அடுத்ததாக புக் இருக்குது பார்த்தீங்களா, தொல்காப்பியம், பொருளதிகாரம், இளம்பூரணார் உரை. இப்போ இருக்கிற நம்ம கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியை பார்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதாக தான் இருக்குது. இளம்பூரணார் உரை, இந்த வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், தொல்காப்பியர் போன்றே உலகளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதை இயலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். ஸோ இந்த தடவை சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ பற்றின கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அரிஸ்டாட்டில் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. தொல்காப்பியர் போன்றே உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டினவர் யாருன்னு கேட்கலாம். பொயட்டிக்ஸ் யார்? அரிஸ்டாட்டில். பேரை பாருங்கள். நாடகத்தை எவ்வாறு வாசிக்கணும், நாடக உருவாக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் அவர் சொல்லியிருப்பார். ஒரு பாவில் அல்லது கவிதையில் 3 கூறுகள் இடம்பெறுதல் சிறப்பு. ஒரு பா இல்லை கவிதை அப்படின்னா அதில் எத்தனை கூறுகள் இருக்கணும்? 3 கூறுகள் இருக்கணும். முதல் பொருள் இருக்கணும், கருப்பொருள் இருக்கணும், உரிப்பொருள் இருக்கணும். இந்த 3ல் எது ரொம்ப முக்கியம்னு கேட்கலாம். உரிப்பொருள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம், மேம் ஒன்லைனராக கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அந்த ஒன்லைனரை விட நீங்கள் அந்த பாடத்தை எப்படி புரிஞ்சு படிக்கிறீங்கன்றதா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த லைன் பை லைனாக முக்கியமான விஷயத்த நம்ம படிக்கும்போது ஒரு தடவை படித்தாலே போதும். இது நீங்கள் ஒன்லைனராக படிச்சிங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்காது. நம்ம அந்த கொஷின் எங்கே இருக்குன்ற மாதிரியே தான் ஓடிட்டே இருக்குமே தவிர அது புரிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0வாக தான் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு புக்கை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான அந்த எஃபெக்டிவ் வேறு எங்கேயுமே இருக்காது. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி முதல் கரு உரு அப்படின்னு சொல்லி இந்த பொருள்களை பிரித்து சொன்ன நூல் எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். அகத்திணை இயல். பேரை பார்த்து வச்சுக்கோங்க, அகத்திணை இயல். இவர் தான் அரிஸ்டாட்டில். ஒரு ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, திரும்ப பார்க்கலாம். தன் மனதிற்குள் தோன்றும் அகநிலைப்பட்ட புணர்தல், இருத்தல், இரங்கல், ஊடல், பிரிதல், ஒருதலை காமம், பொருந்தா காமம் ஆகிய உணர்வுகளை உருபொருளாக கொண்டு அக்கவிதைகள் எழுதப்படுகின்றன. இவற்றை அகத்திணைகள் என்றும் இதற்கு மாறாக புற வாழ்க்கை குறித்து எழுதப்படுவதை புறக்கவிதைகள் எனவும் தொல்காப்பியர் வரையறுக்கிறார். அப்போ அகத்திணை புறத்திணைனா முதல்ல உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம். இலக்கணம் ஏரியாவில் இருக்கும். அது முடிஞ்சால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளால் ஒரு சீக்கிரட்டை யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் நமக்குள்ளேயே வச்சு மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அது அகத்திணையாக இருக்கும். எல்லாரும் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது புறத்திணையாக இருக்கும். ஓகே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எல்லாரும் பேச மாட்டாங்க. பர்சனலாக நம்ம எழுதுகிற டைரியை கொண்டு போய் நம்ம லைப்ரரியில் வைக்க மாட்டோம். அப்போ பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுது அப்படின்னா அது அகத்திணையாக இருக்கும். யாருனாலும் பார்த்து அவங்களுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, அவருடைய அரசருடைய போர்த்திறன் பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, கொடைவள்ளல் பற்றி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது புறத்திணைகளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பாருங்கள். அடுத்தது பாருங்கள், முதற் பொருள்னால் என்ன? இதை கூட ஆல்ரெடி கேட்ட கொஷின் ஏரியா தான். பாருங்கள், முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும். ஸ்பேஸ் அண்ட் டைம் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. முதல் பொருள்னால் என்ன? நிலமும் பொழுதும். அவ்வளோதான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அரிஸ்டாட்டில் இந்த ரெண்டையுமே மையப்படுத்தி பேசுகிறாரு. அடுத்தது பாருங்கள், மூவோர்மைகள் அப்படின்னு சொன்னால் என்ன? 3 யூனிட்ஸ் என்னென்னு பாருங்கள். காலம், இடம், பாத்திரம். கண்டிப்பாக இந்த 3மே முக்கியமானது. காலம், இடம், பாத்திரம் இந்த மாதிரி வர்ற விஷயங்களை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள்,
வடிவம் பற்றிய விரிவான கருத்துக்களை சொல்லும் தொல்காப்பியரும் அரிஸ்டாட்டிலும் உள்ளடக்கத்தை பற்றி விரிவாக பேசவில்லை. ஸோ அவங்க எதை பற்றி விரிவாக பேசலாம் அப்படின்னா உள்ளடக்கத்தை பற்றி விரிவாக பேசலை. அடுத்தது பாருங்க, தமிழ் செவ்வியல் கவிதைகளில் புறக்கவிதைகளின் தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகளை வாசிக்கலாம், விளக்கம் கூறலாம். அதே போல அகக்கவிதைகளின் வளர்ச்சியாக தமிழில் தோன்றிய பக்தி கவிதை வடிவத்தை சொல்லலாம். புற இலக்கியத்தில் கவிஞர் கேட்பவர் தம் எதிரே இருப்பதாக நினைத்து கொண்டு தம் கருத்துக்களை கூறுகின்றார். ஸோ இந்த இடத்துல என்ன முக்கியம், இது கேட்ட கேள்வி. யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு சொன்னவர் யார்? நீங்களாம் இந்த கேள்வியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கணியன் பூங்குன்றனார் தான். ஸோ திரும்ப நம்ம இந்த இடத்துல பார்க்குறது மூலமாக இது நமக்கு ரிவைஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், தலைவியோ தலைவனோ தனது காதலை ஏற்கும்படி சொல்லும் நோக்கம்தான் அகத்திணைகளில் ஃபுல்லாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் பக்தி கவிதைகளில் தனது வேண்டுகோளை ஏற்று அருள் புரியும்படி இரக்கம் கொள்ளும்படி கெஞ்சும் இறங்கும் மொழி பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும். சரியா, இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. என்ன இருக்குது? வேண்டுதல் இருக்குது, அருள் புரியும்படி நம்ம கேட்குறோம், இரக்கம் கொள்ளும்படி சொல்கிறோம், கெஞ்சுறோம், இறங்குறோம். இது எல்லாமே பக்தி இலக்கியத்திற்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், பக்தி கவிதைகளை அடுத்து அரசர்களின் அல்லது கடவுளின் பெருமைகளை பாடும் சிற்றிலக்கிய வடிவங்களில் தமிழ் இலக்கிய பரப்பில் நாம் காணலாம். அவற்றின் வடிவங்கள் கூட புறக்கவிதை வடிவங்களிலான பாடான் திணை மற்றும் காஞ்சி திணை பாடல் வடிவங்களை கொண்டிருக்கின்றன. பேரை பார்த்து வச்சுக்கோங்க, காஞ்சி திணை பாடல் வடிவங்கள் மற்றும் பாடான் திணை. ஓகே, ஸோ இதெல்லாம் தொல்காப்பியருடைய நூல்களை நம்மளால் பார்க்க முடியுது. இதோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ரொம்ப ஷார்ட்டான ஒரு லெசன் தான், ஏன்னா ஒரு இயர்லி 34 பேஜஸில் முடிஞ்சிருது இல்லையா. ஓகே, அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் கூறும் செயல் உறுப்புகள் 34. இது ஆல்ரெடி நம்ம உள்ளே பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே உங்களால் மெமரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். பட் நீங்கள் இந்த 34ன்றதையாவது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக செவ்வியல் இலக்கியம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். செம்மொழி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நம்ம தமிழ் மொழிக்கும் கூட கிடச்சிருக்குது இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம், தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. உலகளவில் செவ்வியல் அப்படிங்கிற பொருளில் கிளாசிசம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலச்சொல்லாக கிளாசிக்கஸ் என்ற லத்தீன் சொல் உள்ளது. இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கிளாசிக்கஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். ஓகே, தமிழில் செவ்வியல் என்பதன் மூலச்சொல் செம்மை என்பதாகும். செம்மை இயல் என்ற இரு சொற்கள் இணைந்து தான் செவ்வியல் அப்படிங்கிற சொல் உருவாகியிருக்கிறது. செம்மை அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், செப்பம், செவ்வை, செவ்வி, நற்சீரடைதல், ஒழுங்குபடுத்துதல், பண்படுத்துதல் இதெல்லாமே பொருள் கொள்ளலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் செம்மை என்பதை குறிக்காது சொல்லுது அப்படின்னு கூட கொடுத்து கேட்பாங்க. we can't predict the TNPSC ஆல்சோ. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா செப்பம், இதிலேயே அந்த ரெட்டுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செம்மைங்கிறத நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம். செப்பம், செவ்வை, செவ்வி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேன்ற எழுத்துக்கள் இருக்குதா. அதே மாதிரி செம்மை, செம்மையாக அப்படின்னா ஒழுங்குபடுத்துதுன்ற ஒரு பொருள் இருக்குது. ஒழுங்குபடுத்துறதுனாலே நல்ல சீரமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒழுங்குபடுத்துதல், பண்படுத்துதல் எல்லாம் ஒரே மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், செவ்வியல் இலக்கியங்கள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பழமையும் இலக்கிய இலக்கண பாரம்பரியமும் உள்ள மொழிகளை தான் செவ்வியல் மொழிகள்னு சொல்கிறோம். இந்த டெஃபினிஷன் ரொம்பவே முக்கியமானது. அடுத்து பாருங்கள், செவ்வியல் இலக்கியங்களை பெற்றிருக்கும் பழமையான மொழிகளை செவ்வியல் மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாது, அம்மொழி பேச்சு மொழியாக, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம தமிழ் மொழிக்கு இருக்குது. அந்த மொழி எப்படி இருக்கணும் பாருங்கள், பேச்சு மொழியாக இருக்கணும், எழுத்து மொழியாக இருக்கணும், ஆட்சி மொழியாக இருக்கணும், நீதிமன்ற மொழியாக இருக்கணும், பயிற்று மொழியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் இருந்தால் தான் அந்த மொழி கரெக்டாக அதோடைய பழமையையும் வளத்தையும் சுமந்து நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய மொழியை தான் என்ன சொல்லுவாங்க, செம்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தமிழுக்கு இதெல்லாம் இருக்குது, இதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்படி இருக்கிற மொழிக்கு தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ்க்கான ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள், எழுத்து உருவான பின்னர் தான் ஒரு மொழி உருவாகி இருக்குது. ஸோ அப்போ எழுத்து, மொழி இந்த ரெண்டில் எது முன்னாடி வந்திருக்குது, எழுத்து தான் முன்னாடி வந்திருக்குது பாருங்கள். அதன் பின்னரே அது வளர்ந்து செம்மையுற்று செவ்வியல் இலக்கியங்களை படைக்கும் திறன் பெறுகிறது. அப்போ எழுத்து ஃபஸ்ட்டு வரணும், மொழி செகண்ட் வரணும், மூணாவதாக செவ்வியல் அப்படிங்கிற இந்த வார்த்தை வரணும். சரியா,
அரசியல், பொருளாதாரம், வணிகம், தொழில், கலை, பண்பாடு இந்த மாதிரி பல துறைகளிலேயும் உயர் வளர்ச்சியை எட்டிய சமூகத்தில் இருந்து தான் செவ்வியல் இலக்கியங்கள் தோன்றதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் இந்த எல்லா மொழிகளுமே செவ்வியல் இலக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், செவ்வியல் இலக்கியத்திற்கான காலகட்டம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிமு 5ஆம் நூற்றாண்டில் இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த செவ்வியல் இலக்கியத்துடைய காலகட்டம் இருக்குது. லத்தீன் மொழியில் இலக்கிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இந்த ரைட்டை ஒரு 2 தடவை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது பார்க்கலாம், சங்க இலக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழில் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக சங்க இலக்கியங்கள் இருக்குது. பாட்டும் தொகையுமான 18 நூல்களும் பாருங்கள். பாட்டும்னா 8 தொகை 10 பாட்டு, அதை தான் மீன் பண்ணுறாங்க. இந்த 18 நூல்களை தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டுங்கிறது 10 பாட்டு, தொகைங்கிறது 8 தொகை. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதே தான். இதெல்லாம் 11 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. 18 வரிகளுக்கு மேலே இருந்தால் 11 மேற்கணக்கு நூல்கள். புதுசாக வந்தவங்களுக்கு இதெல்லாம் புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தெளிவாக இன்ச் பை இன்ச்சாக சொல்லிகிட்ருக்கோம். அடுத்து பாருங்கள், சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை என்ன? இந்த வரிகள் கொஞ்சம் முக்கியமானது. சங்க பாடல்களின் எண்ணிக்கை 2381. அதில் அகத்திணை பாடல்கள் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1862. புறத்திணை பாடல்கள் 519. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை 473. பெண்பால் புலவர்களுடைய எண்ணிக்கை 49. இந்த 49 இதை கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடலால் உலக புகழ்பெற்ற கணியன் பூங்குன்றனாரும் இதில் தான் வர்றாரு. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் முதலிடம் பிடிச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. கபிலர். ஏன்னா அவர் 235 பாடல்களை பாடியிருக்கிறார். 2க்கு அப்புறம் 3, 2ஐயும் 3 ஆட் பண்ணிங்கன்னா 5. சரியா? அடுத்து பாருங்கள், அரசர், வணிகர், மருத்துவர் இந்த மாதிரி பல்வேறு நல்லிசை புலவர்களாகவும் அவர் விளங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்பெயரின்றி பாடலின் பொருள் தொடர்களால் பெயர் பெற்ற கவிஞர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் சங்ககால புலவர்களுடைய மகத்துவம். அப்போ சங்க காலத்தில் இருந்த பெண்பால் புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய நம்பர் எதையும் படிக்க முடியாட்டி இந்த 49 ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலர் முதல்ல இருக்கிறாரு, இதையும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், சங்க இலக்கியங்களை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். 8 தொகையை 10 பாட்டுன்னு 2ஆக பிரிக்கிறோம். இந்த 8 தொகையை 3ஆக பிரிக்கிறோம். அகம் அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள். இதில் உங்களுக்கு எப்படி மெமரி பண்ணுறதுங்கிற டவுட் இருக்கலாம். ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாட்டு இருக்குது, நல் நற்றினை நல்ல குறுந்தொகை அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், சங்ககால பாடல். அந்த பாடலை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா அதில் அரேஞ்சாக கரெக்டாக எல்லா நூல்களுடைய பேருமே கொடுத்துருப்பாங்க, சிறப்பு பெயர்களும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நற்றினை இருக்குதா, ஆனால் உண்மையான பேர் நல் நற்றினை. ஓகே, அந்த சிறப்பு பெயரும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கோம். ஐ திங்க் 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு எல்லா பாடலும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா புறமும் முதல்ல பாருங்கள். புறம் அப்படிங்கிறதுல புறநானூறு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ங்கிற ஒரு வார்த்தை, 10 பேர் சேர்ந்து புறணி பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 10 பேர் சேர்ந்து புறணி பேசுவாங்க. அந்த 10 பேர் கூட சேரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு. அப்போ 10 பேர் கூட சேரக்கூடாதுன்னா இந்த 10 எந்த மன்னனை பற்றி பேசுது? சேர மன்னர்களை பற்றி பேசுது அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. புரிஞ்சா? 10 பேர் கூட சேரக்கூடாது. 10 பேர் யார் சேரக்கூடாது அப்படின்னா அது சேர மன்னர்கள். அப்போ இந்த 10 பேர் யார்? 10. ஏன் சேரக்கூடாது? அவங்க கூட அவங்க புறணி பேசுவாங்க, அவ்வளோதான். புறம் சம்மந்தப்பட்டது. அகமும் புறமும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது பரிபாடல். சரியா? பரிபாடல், அவ்வளோதான். இந்த 3 மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் வர்றது எல்லாமே அகத்துக்குள்ளே வந்துடும். இதில் அகநானூறு வேறு ஆல்ரெடி வந்ததா, தெரிஞ்ச விஷயம் தானே. மிச்சம் ஒரு 4 மட்டும்தான். அந்த 4 நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 10 பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அகம் புறம்னு சொல்லி அதை 2ஆக பிரிச்சுருக்கிறாங்க. அகம்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை. இந்த 4ஐயும் பெயரை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4ம் அகம். மற்றது எல்லாமே என்னதுன்னா புறம். இப்போ ஆல்ரெடி பாருங்கள், திருமுருகாற்றுப்படை கேட்ட கொஷின் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெஞ்சாற்றுப்படை இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. முல்லைப்பாட்டு, ஸோ இதான் நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வருது. இது குரூப் 1 கொஷின். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தான். அடுத்தது பார்க்கலாம், பழந்தமிழர் வாழ்வியல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. உலகின் மிக பழமையான செவ்வியல் மொழி இலக்கியங்களில் அமைப்புகளாலும் சங்க தமிழ் கவிதைகளில் மேலோங்கி நிற்கின்றன.
பழந்தமிழர் அகவாழ்விலும் புறவாழ்விலும் ஒரு ஒழுங்குமுறைக்குட்பட்டு வாழ்ந்தனர் என்பதை சங்க பாடல்கள் தெளிவுறுத்துகின்றன. சங்ககால சமுதாயம் இயற்கை சார்ந்த சமுதாயமாக விளங்குகிறது. இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்க, இதுல சங்க இலக்கியங்களுடைய பொதுமை சிறப்பும் புதுமை சிறப்பையும் பற்றி பேசியிருக்கிறாங்க. இதுல பாருங்க, அகத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்லி பகுக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் இதுல காதல் வீரம் குறித்து பேசியிருப்பாங்க. இயற்கை, பிரிவாற்றாமை, விருந்தோம்பல், கொடை, அரசியல், கையறு நிலை, வணிகம், வேளாண்மை, விளையாட்டு, இது எல்லாமே புலப்படுத்தியிருக்கிறதா இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நம்மளுடைய மொழியோடைய சிறப்பு. அடுத்து இயற்கை பாருங்க, மானிட வாழ்வே சங்க காலத்தின் மையம். சங்க காலத்தினுடைய மையம் இது மானிட வாழ்க்கை. இதை பற்றியே பேசுது. இயற்கை அதற்கு பின்னணியாக இடம்பெறுகின்றன. சங்க அகப்புற பாடல்கள் இயற்கை காட்சிகளை வர்ணனையாக உள்ளுரையாக மனித வாழ்வியலோடு இணைத்து பாடுகின்றன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் காமனான விஷயம்தான். இந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. பைந்திணை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் வரி இது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐங்குறுநூறு. சரியா? பைந்திணை, பை அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் 5 ரூபா இருக்குது அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 100 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பை அப்படிங்கிறது பாக்கெட். ஓகே, பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? 500 ரூபா இருக்குது. அப்போ பைந்திணைன்னு வந்துச்சுன்னா அது ஐங்குறுநூறுன்றது ஞாபகம் வந்துடும். சரி, இது தாண்டி வேற எப்படி கேட்கலாம்? இதன் ஆசிரியர் ஐங்குறுநூறு. இந்த பாடலின் ஆசிரியர் பேயனார். திணை என்ன திணைன்னு பாருங்க, முல்லை திணை. ஓகே, கூற்றெல்லாம் தேவையில்லை. பாடலின் பொருள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து காதல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு பாடல் இருக்குது. நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி. இது எந்த நூல்னு பாருங்க, குறுந்தொகை. சரியா? ஒரு நிலத்தை வாங்குறோம்னா குறுந்தொகையாவது நம்ம போட்டு தான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நிலத்தை நம்ம எப்போ வாங்குறோம்? வெள்ளிக்கிழமையில வாங்குறோம். அந்த வழியாக ஒரு வீதி, ஒரு தெரு கூட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நிலத்தை வாங்க போகிறோம், குறுந்தொகை கொடுத்து வாங்க போகிறோம், வெள்ளிக்கிழமையில வாங்க போகிறோம். அதை ஒட்டின வாக்கில் ஒரு வீதி இருக்குதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரிவாற்றாமை பற்றி ஒரு சிலது கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? பழந்தமிழர் திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்க்கையை தான் கள ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கும் ஒரு பாடல் இருக்குது பாருங்கள். யானோ ஈண்டை ஏனே என் நலனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் வரி இதுவும் குறுந்தொகை தான். சரியா? குறுந்தொகை. இதோடைய ஆசிரியர் பாருங்கள், மீனெறி தூண்டிலார் அப்படிங்கிற ஒருத்தவங்க. நான் தான் மீன் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனை பிடிச்சவங்க சொல்லுவாங்க. நம்ம அந்த மீன் என்ன பண்ணுவோம்னா ஒரு குறுந்தொகை கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக விளையாட்டு பற்றி ஒரு பாடல் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த பாடல் வரிகள் எழுதுனது யாருன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், பொங்கி வரு புது நீர் நெஞ்சு உண ஆடுகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக இந்த வரிகள் முக்கியம். பாருங்கள், கொடிநுடங்கு இளங்கின மின்னி ஆடுமலை இருத்தன்று அவர் கோடு உயர்குன்றை அப்படின்னு சொல்லக்கூடியது நற்றிணை. ஓகே, நற்றிணையின் ஆசிரியர் பிரான் சாத்தனார். வேற பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அறிவோம் தெளிவோம் கொடுத்துருக்குறாங்க. ஓரையாடுதல்னா என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க. எப்பவுமே பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓரை என்பது சங்ககால இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டுகளுள் ஒன்று. பார்த்தீங்களா? அப்போ ஓரை என்றால் என்னன்னு கேட்டால், இப்போ டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க இல்லையா, அந்த துவை வேட்டி அந்த மாதிரி கதையாக ஏறக்கூடாது. ஓரைனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சங்ககால மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓரைன்னா என்ன அர்த்தம்? ஓரைனா ஒலி எழுப்புறதுன்னு அர்த்தம். இது ஆரவாரம் எழுமாறு ஆடப்படும் ஆட்டங்களை குறிப்பதாக கொள்ளலாம். கடலலை பாயும் மணலிலும் ஆற்று மணலிலும் சேற்று மணலிலும் முற்றத்தில் பரப்பப்பட்ட மணலிலும் இந்த விளையாட்டு சங்ககால பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஓரை இடுதல்னா ஓசை எழுப்புறதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய பாடல் வரி இருக்குது. வைகள் வைகள் கைகவி பருகி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரியுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத தாண்டி எந்த நூலுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. பொருநாராற்றுப்படை. ஓகே, ஸோ ஏன்னா இந்த ஒரு இயல் தான் நம்ம படிக்க போகிறோம், முக்கியமானது. ஸோ இதோடைய ஆசிரியர் பேரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த அரசியலுக்காக ஒரு பாடல் வரி, இது ரொம்பவே முக்கியமானது. யாண்டுபல வாகா நரையில ஆவுதல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று. இந்த யாண்டு யாங்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். இதன் ஆசிரியர் யாருன்னா புறநானூற்று நூலில் எழுதப்பட்டதான். ஆசிரியர் பிசிராந்தையார். சரியா? பேரை பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கையறு நிலைக்காக ஒன்று இளையோர் சூடார் அப்படின்னு இருக்கும். இந்த இளையோர்கள் பற்றி சொல்கிறது புறநானூறாக தான் இருக்கும். பொதுவாக இளைஞர்களை பற்றி தான் புறணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி புறணின்றதை 10 பேர்னு படித்தோம் இல்லையா, அதான் எங்கே உட்காந்து புறணி பேசுகிறாங்க, வாசப்படியில் உட்காந்து தான் புறணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வணிகத்துக்கு ஒரு நூல் இருக்குது, ஒரு பாடலும் இருக்குது. வணிகத்தை பற்றி பேசுச்சுனாலே அது பட்டினப்பாலை தான். இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை சோழ நாட்டை பற்றி பேசக்கூடிய ஒன்று. இதில் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். நெடு நுகம், பகல் போல, அதே மாதிரி பாருங்கள் பல் பண்டம், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், பட்டினப்பாலையாக தான் இருக்கும். அடுத்து வேளாண்மைக்காக ஒன்று பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வேளாண்மை வரதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. குடிநிறை வல்சி செஞ்சால் உழவர், உழவர்னு வருது பார்த்தீங்களா, உழவர்னு வந்துச்சுனாலே என்ன வரணும், வேளாண்மைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். பெரும்பானாற்றுப்படை, சரியா? எந்த நூல்னு கேட்டாங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. அடுத்ததாக இது நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலுதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறு, சரியா? ஸோ முன்னீர் நாவாய் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், புறத்தை பற்றி பேசக்கூடிய ஒன்று. முன்னீர்ன்றது கடலை குறிக்கும். முன்னீர் வழக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ முன்னீர் வந்துச்சுனாலே அது கடல் ரீஜனை மீன் பண்ணக்கூடிய ஒன்று. கடல் புறம் சார்ந்த ஒரு விஷயந்தான். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணி குயத்தியார். ஸோ இதோட இந்த முதல் 7 ஃபஸ்ட் பார்ட் முடியுது. ரிமைனிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.